தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தங்கராஜ். எதை பற்றி பார்க்க போனால், வளர்கிறது தமிழ்நாடு, வாங்க வளர்ந்த நாட்டுக்குள் போவோம். இன்றைக்கி தீபாவளி முடிஞ்சு 2 நாள் ஆகுது. 2 தினங்களில் நம்ம பார்த்தா நம்ம நாட்டில் என்ன வளர்ந்துருக்குது, என்ன முன்னேறி இருக்குது அப்படின்னு பார்த்தா, போன வருஷம் விற்ற ஒயின் ஷாப் வியாபாரம் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ரொம்பவே வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா, சுமார் 700 கோடிக்கு மேலே இந்த 3 நாளில் குடிச்சிருக்கிறாங்க மக்கள். இதில் இமாலய சாதனை சிங்கப்பூரோடைய அதிகமாக வளர்ந்துருக்குது. மக்கள் இது ஏன் இப்படி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் மக்கள் அடிமையாக இருக்கிறாங்கன்னா யோசனை பண்ணி பார்க்கணும். மக்களுக்கு திரை கவர்ச்சி. திரையில் ஒரு மனிதன் போய் சினிமா தியேட்டருக்குள்ளே உட்காந்தா 2-2.5 மணி நேரம் அவன் அசையாமல் அந்த திரையில் நடக்கக்கூடிய சம்பவத்துங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே உற்று அந்த சிறையில் நடக்கும் சம்பவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதில் தான் மனசுக்கு பிடிச்ச ஹீரோ என்ன செய்கிறார் என்று அவனுடைய மூளையில் பதிவாகுது, அதாவது மெமரியில் பதிவாகுது. அதில் திரைப்படத்தை எடுத்தால் எந்த திரைப்படத்துலையுமே வாட்டர் குடிக்காத மாதிரி, சிகரெட் பிடிக்காத மாதிரி அப்படிங்கிற படம் இந்த காலகட்டத்தில் இல்லை. அப்படி பார்க்கும்போது மனுஷனுக்கு ரொம்ப அந்த மூளை பாதிக்குது. அவன் அந்த குவாட்டர் குடிக்கிறதும் அதை ரசித்து குடிக்கிறதும், குவாட்ரு அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளே உட்காந்து அந்த சைடிஷ் சாப்பிடுவது, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல நடக்கிற நிகழ்வுகள், குவாட்டரை குடிச்சுட்டு வந்து பேசுகிறவன் பேச்சு, அவனை கண்டா மக்கள் பயந்து நகர்ந்து போகிறதும், இப்படியெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த சினிமாவையும் போய் பார்க்குறாங்க. அப்போது குவாட்டரை குடித்தா எவனும் நம்மளை எதுக்க மாட்டான், நம்ம எப்படின்னா பேசலாம் பண்ணலாம், ஆனால் எதுக்க மாட்டாங்க, எதிர்த்து நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, அவன் குடியார அப்படின்னு விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துடுறாங்க. அப்படிங்கிற மைண்டுக்கு மக்கள் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக சொன்னால் இந்த குவாட்டரை குடிக்கிற பசங்கள் இளம் பசங்களாக வேறு நிறையா இருக்கிறாங்க. இளைய சமுதாயம் நிறையா குடிக்குது. இந்த படத்தை பார்த்து ரொம்ப மக்கள் கெட்டு போகிறாங்க. இளைய சமுதாயம் கெட்டு போகுது. நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு டெய்லி ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னா 500 ரூபாய்க்கு குடிச்சுக்கிறான். 500 ரூபாயில் என்ன குடும்பம் நடத்துவான் ஒன்றும் தெரியல. இதில் வேறு மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறன்னு சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கம். அவனுக்கு கொடுக்குறன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க 2 வருஷம் கழிச்சு. அப்படி எலெக்ஷனுக்கு பக்கமாக 1 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பணத்தை வாங்கி அவனுக்கு இன்னும் ஈஸியாக போயிடுது. அவனுக்கு சம்பாதிக்கவே தேவையில்றா, அதான் அங்கே 1000 ரூபா வருது மாதம் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த மாதத்தில் அதிகம் வாங்கி குடிச்சுக்கிறான். பார்த்துக்கங்க, இந்த சேலம், தருமபுரி, நாமக்கல், இதை விட மதுரையில் ஏகப்பட்ட சரக்கு விற்றுருக்குது. சுமார் போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமான சரக்கு விற்றுருக்குது. அப்படி பார்த்தா மக்கள் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இந்த சரக்குனாலேயே மக்கள் பார்த்தா அடித்தட்டு நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த அடித்தட்டு நிலைமையில் இருக்கிறவங்க தான் இந்த சரக்கு குடிக்கிறான். இது அரசாங்கத்துக்கு எந்த கவலையும் இல்லை. இதெல்லாம் அரசாங்கம் அவங்க கட்சிக்காரரு அவங்கவுங்க ஆளை வச்சுருக்கிறாங்க. கோட்டை தயார் பண்ணுறாங்க. வெறும் 12 ரூபாய்க்கு தயார் பண்ணுறாங்கிறாங்க. அந்த 12 ரூபா கோட்டரை 150 ரூபா 140 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன் மக்களுக்கு இப்படி அதிக விஷமாகவும் கொடுக்குறாங்க, பணமாகவும் சேர்த்து வாங்குறாங்க? கேட்டால் அதிக விலை வச்சா ஜனங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்னு வேறு ஒரு கருத்து சொல்லுவாங்க.
வந்து எல்லாமே நம்ம நாட்டில் தடை பண்ணியிருக்குது. இந்த குவாட்டரை மட்டும் தடை பண்ணல. பாருங்கள், நீங்கள் கல் கூட தடை பண்ணியிருக்கிறாங்க. கல் வந்து அந்த காலகட்டத்திலேருந்தே குடிச்சிருக்கிறாங்க. கல் குடித்து செத்து போனவன் எவனும் இல்லை. அப்படி அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து செத்துருவாங்க மக்கள் இதை குடித்தா அப்படின்னு தடை பண்ணிவிட்டு அரசாங்கம் குவாட்டரை விற்கிது. குவாட்டரை விற்கிதுன்னா அந்த பார்த்துக்கோங்க, இது எப்படி அப்படி அரசாங்கமாக இருக்கும். அப்பயிலேருந்தே அப்படி தான் இது. ஏன்னா பிறமொழியாளர்கிட்ட இந்த நாடு இருக்கிறதுனால அவங்க வந்து எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம், எந்த மக்களோ எப்படியோ போயிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு பணம் அப்படிங்கிற குறிக்கோளில் தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த அரசாங்கம் இதை ஒரு தொழிலாக அவங்க அரசாங்க வருவாயின்னு வேறு சொல்கிறாங்க. மக்களிடமிருந்து தான் அரசாங்க வருவாயை இருக்கணும். மக்கள்கிட்ட விஷத்தை கொடுத்து அரசாங்க வருவாயை எடுக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு குவாட்டரை குடித்தா ஒரு குழந்தைகளுக்கு, அந்த குடிக்கக்கூடிய சின்ன பசங்க குழந்தைங்க, நான் பார்த்த வகையிலேயே வந்து சின்ன சின்ன பசங்களாம் குடிக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க 18 வருஷம் 15 வயது பையன் கூட குடிக்குது. குடிச்சுட்டு அப்படியே நடந்து போய் திண்டாடி விழுவுது. அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. அப்படியெல்லாம் போகுது குவாட்டரை குடிச்சுக்கிட்டு மக்கள். அதாவது இந்த சில வேறு கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது. நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது. கஞ்சா இருக்குது. எத்தனையோ வகையான கஞ்சா, சாக்லேட் மாதிரி கஞ்சா வந்துருக்குதான். எதோ கஞ்சாலாம் வந்திருக்குது. அதை வந்து வாங்கி மக்கள் குடிக்கிறாங்க, அதாவது யூஸ் பண்ணுறாங்க. அதை இப்படி கெட்டு போகிறாங்க. மக்களை கொஞ்சம் கூட கவனம் படுத்தி இந்த அரசாங்கம் மக்களுக்கு நல்வழிப்படுத்துறது எதுவுமே இல்லை. மக்களை இந்த மாதிரி இதை பார்த்து நல்வழிப்படுங்க அப்படின்னு ஒரு திரைக்கு போனாலும் அங்கே குவாட்டர் குடிப்பான். நீ நேரில் ரோட்டில் நடந்து போனாலும் டாஸ்மார்க்னு எழுதி போட்டிருப்பான். எழுதி போட்டு அந்த டாஸ்மார்க் கடையில் நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த இடம் மக்களை கவர்ற மாதிரி இருக்கணும். அதுதான் கவர்ற மாதிரி இருக்கும். இப்படி மக்கள் வருவாய் எடுத்து தான் நாடு நடக்கணும். ஆனால் இந்த சாராய வருவ பொருளாதாரத்தை வச்சு நாடு முன்னேறி பிடிச்சி அப்படிங்கிறாங்க. எதில் முன்னேறிக்குதுன்னு தெரியல. சிங்கப்பூரில் ரோட்டில் தண்ணி நிற்காது. இப்படி 2 பக்கமும் டேப்பராக ரோடு போட்டு அப்படியே பளபளன்னு வச்சுருப்பாங்க. இருக்கும் அந்த நாட்டில் ரோடு டேப்பர் கண்டிஷனில் இப்படி இருக்கும். சென்ட்ரலில் கொஞ்சம் லைட்டாக மேடாக இருக்கும். 2 சைடும் கொஞ்சம் பள்ளமாக கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். மழை பெஞ்சுன்னா சைடில் போயிடும். சைடில் போனால் 2 ரோடு பக்கத்துலேயே 2 ரோட்டு பக்கமும் அவன் வந்து குழாய்களை பதிச்சு அந்த தண்ணி அது எங்கெங்கே போய் கடல், ஏரியோ, குட்டையோ, குளமோ, கம்மாயோ, ஏந்தலோ எல்லா இடத்துலையும் போய் அந்த தண்ணீர் போய் சேரும். அதனால் அந்த தண்ணி அவங்களுக்கு வெள்ளாமைக்கு, ஆடுக்கு எல்லாத்துக்கும் உதவும். அப்படி அவங்க சிங்கப்பூரில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வளர்ந்துட்டேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வளர்ந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நடு ரோட்டில் தண்ணி நின்று போயிருக்குது. தூய்மை பணியாளர்கள்லாம் தண்ணி இறச்சி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி நாடு, இந்த நாடு இதில் வளர்ந்துருக்குது. தண்ணி ரோட்டில் எங்கன்னா தண்ணி நிற்கிறது பார்ப்பியா? நம்ம நாட்டில் நிற்கிதில்ல. அப்புறம் அது வளர்ந்தது தானே. எங்கே போய் நீ பார்ப்ப, நீ நம்ம நாட்டில் பார்த்துக்க அப்படிமா. இதை வந்து வெளிநாட்டில் நம்ம மக்கள் கிட்டத்தட்ட 90 நாட்டில் இருக்கிறாங்க. அந்த நாட்டில் இருந்து நம்ம ரோட்டில் தண்ணி இறைக்கிற காணொலிகளாம் அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்குவே. நம்ம நாட்டில் நம்ம தமிழர்களை அவங்க அந்த நாட்டுக்காரன், ஏன்னா தமிழ்நாடுன்னு வரீங்க, தமிழ்நாடு இப்படி தான் இருக்குது பாருங்கடா உங்கள் நாடு அப்படின்னு கேட்பான். இது நம்ம தமிழனுக்கு அங்கே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அவனுக்கு மைண்ட்லேயே என்னடா பதில் சொல்கிறது அப்படின்பான். அப்போ தான் அவன் சொல்லுவான், நாங்கள் வளர்ந்துட்டோம்ல, ரோட்டில் தண்ணி நிற்கிது, உங்கள் ஊரில் நிற்கிதா அப்படின்னு போவான். இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இன்னொன்று பார்த்தேன். ஒரு நாட்டில் அவன் வந்து அவனும் ஒரு யூடியூபர் ஆட்டாக இருக்குது. அவன் காரில் போயிட்டு இருக்கிறான். நம்ம தமிழ் மொழியை பேசக்கூடிய பசங்க அந்த காரை விரட்டிக்கிட்டு வரானுங்க. விரட்டிக்கிட்டு வந்து டிவிக்கேன்னு கேட்குறானுங்க. அவன் வாட் டிவிக்கே அப்படின்னு கேட்குறான். டிவிக்கே இந்தியாவில் இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்கிறான். அப்படி சொல்லி அவன் வந்து அதை துரத்திக்கிட்டு வந்து அந்த பசங்க அப்படி பண்ணுதுங்க. சீஃப் டாப் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறான். இந்தியாவில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறான். விஜய்ங்கிறான். அவன் வாட் விஜய் நான்சென்ஸ்ன்ட்டு போகிறான் அவன் பாட்டுக்கு. ஏன்டா நீங்கள் போகிறீங்க, இந்த மொழியாவது மாற்றி பேசுங்களாடா, எங்களுக்கு மானம் போகுதுடா.
தமிழ் மக்களுக்கு இதெல்லாம் பார்த்தா மானம் கப்பல் ஏறி போகுமால, அது கப்பல் இல்லை, ஃப்ளைட் ஏறி போயிடுச்சு. போய் அங்கே அப்படி நடக்குது. இந்த மக்கள் எதுலேயுமே முன்னேறலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மக்கள் எல்லாம் அடிமையாயிட்டான், கோட்டருக்கு அடிமை. ஒரு அரசியல்வாதி வந்தால் அவனுக்கு தட்டெடுத்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு போய் ஆரத்தி எடுக்கிறானுங்க. நான் ஒரு இடத்துல பார்த்தேங்க, அந்த இடத்துல ஒரு அரசியல்வாதி ஒருத்தன் வந்தான். அந்த அரசியல்வாதியை அரசு வரவேற்கிறதுக்கு ஒரு 100 வீடு இருக்கும். அந்த 100 வீட்லேயுமே மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தட்டு தூக்கிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வராங்க. எதுக்காக தட்டு தூக்கிட்டு போகிறாங்கன்னா ஆரத்தி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மக்களை வச்சு நம்ம என்னங்க சுயமரியாதை கொஞ்சம் கூட இல்லைங்க. மக்களை மடையராக்கி மண்டைங்களாக்கி விட்டாங்க. இந்த நாட்டை ஆண்டவங்க 50 வருஷமாக ஆண்டு சாதனை பண்ணிக்கிறாங்க. வளர்ந்துருக்குதுன்னா அறிவு தான் வளர்ப்பாங்க. இவங்க அறிவு குறைக்கிறது தான் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அதனால் மக்களை இனிமேலாவது மக்கள் இதெல்லாம் பார்த்து தெரிந்து புரிஞ்சு நடந்துக்கணும். நன்றி.